நீங்க உங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்க. ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்யுங்க. தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் இல்ல, எங்க கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிக்க வச்சு எங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்கள். இப்ப நான் சொன்னது நல்லா இருக்குமான்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை திறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணட்டும். நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அண்ணாமலை அரசியல் விட்டு போயிடுவான். எம்எல்ஏ பதவியை திறந்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணட்டும், அல்லது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 பாஸ் பண்ணட்டும். ஆனா பிக்சிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, டிஎன்பிஎஸ்சி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சிங் பண்ணக்கூடாது. இதே கேள்வி அண்ணா கை தட்டாதீங்க. இதே கேள்வி ஆளுநர் கேட்டா என்ன? ஆளுநருடைய பதவி அது நான் பொலிட்டிக்கல், எலெக்ஷன்ல நிற்காத ஒரு பதவி. ஆனா நீட்டினுடைய ரகசியம் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிற பெரியவங்க கேட்டு அரசியல் கத்துக்கணும், அதான் ரகசியம். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கேன் அப்படின்னா என் பக்கத்துல பொன்னாரன் இருக்காங்க, நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னை விட அரசியல் அனுபவம் அதிகம்.